Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நெல் கவனி காதலி அத்தியாயம் 16. தீனதயாளன் மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு செல்போனில் பேச்சை தொடர்ந்தான். சரி, நீயும் கதிர்வேலவும் நம்ம விருந்தினர் விடுதியில் போயிருங்க. நான் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன். அங்கே வந்து எல்லாத்தையும் விளக்கமாக பேசிக்கலாம். சரிங்க ஐயா. தீனதயாளன் செல்போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டரிடம் வந்தான். மனசுக்குள் மகிழ்ச்சி கும்மி அடித்துக் கொண்டிருந்தது. போலீசிடம் மாட்டிக்கொண்டவர்கள் இக்பாலும் கதிர்வேலும் இல்லை, வேறு யாரோ 2 பேர். இனி பயத்தில் வியர்த்து வழிய வேண்டியது இல்லை. தைரியமாக உள்ளே போய் அவர்களை பார்க்கலாம். அலெக்சாண்டரிடம் ஒரு காவலர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவங்க கொடுத்த ஃபோன் நம்பர் இதுதான் சார். கையில் வைத்திருந்த ஒரு துண்டு காகிதத்தை நீட்டினார். அலெக்சாண்டர் அதை வாங்கி பார்த்துவிட்டு உள்ளே இருக்கும் அந்த 2 பேரை விசாரிப்பதற்காக லாக்கப்பை நோக்கி நடந்தார். தீனதயாளன், சுரபி, கௌதம் பின்தொடர்ந்தார்கள். 1 நிமிட நடை. லாக்அப் வந்தது. காவலர் லாக்அப் கதவை திறந்துவிட அந்த இருட்டான அறைக்குள் நுழைந்தார்கள். அலெக்சாண்டரை பார்த்ததும் சுவரோரமாய் கால் நீட்டி படுத்திருந்த அந்த 2 பேரும் கொட்டாவி விட்டுக்கொண்டு அலட்சியமாக எழுந்து உட்கார்ந்தார்கள். பிறகு வேண்டா வெறுப்பாய் எழுந்து நின்றார்கள். அவர்களை நெருங்கி நின்ற அலெக்சாண்டர் தன் கையில் வைத்திருந்த லாட்டியால் 2 பேரின் தோள்களை தட்டிவிட்டு கேட்டார். ஒரு பெண்ணை எரிச்சு கொண்டு இருக்கீங்க, யார் அந்த பொண்ணு? 2 பேரில் ஒருவன் கோணலாய் சிரித்தான். பாருங்க இன்ஸ்பெக்டரு, நாங்கள் இந்த பொண்ணையை எரிச்சு கொலை பண்ணல. கொலை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. நாங்கள் கருவேலமாக குப்பத்துக்கு போன விஷயத்துக்கு வேற ஒரு விஷயத்துக்காக. அப்போ கருவேலங்காட்டுக்குள்ளே நெருப்பு எரிஞ்சுது. என்ன எரியுதுன்னு பார்க்க போனால் அந்த பக்கமாக ரோந்து வந்த போலீஸாரை எங்களை பிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, நீங்கள் 2 பேரும் எதுக்காக அந்த கருவேலங்காட்டு பகுதிக்கு போனீங்க? அவங்க இருவரும் மௌனம் சாதிக்க அலெக்சாண்டர் லாட்டியால் ஒருவனை வாட்டினார். தோள்பட்டையில் இடியாய் இறங்கிய அந்த அடியை பொருட்படுத்தாமல் அவன் புன்னகைத்தான். சார், அதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்லக்கூடாது. எங்கள் பேரை கூட சொல்ல எங்களுக்கு உரிமை கிடையாது. நாங்கள் யாருங்கிற விவரம் உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் அவர்களை முறைத்து கொண்டே தன் செல்ஃபோனை எடுத்து துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருந்த அந்த எண்களை டயல் செய்தார். மறுமுனையில் மணி ஒலித்தது. உடனே ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஒரு ஆண் குரல் அதட்டலாகிட்டது. யாரு? போலீஸ். போலீஸ்னா யாரு? ஏட்டா, இன்ஸ்பெக்டரா, கமிஷனரா, ஐஜியா இல்லை டிஜிபியா? அலெக்சாண்டர் கோபத்தை அடக்கி கொண்டு சொன்னார். இன்ஸ்பெக்டர். பேரு அலெக்சாண்டர். மறுமுனையில் குரல் சிரித்தது. ஓஹோ, B7 போலீஸ் இன்ஸ்பெக்டரா? என்ன விஷயம் சொல்லுங்கள். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அமைச்சர் கார்மேகத்தோட PA ராஜபாண்டியன். அலெக்சாண்டர் திகைத்து போய் அப்படியே நின்றார். என்ன இன்ஸ்பெக்டரு, பேச்சே காணா? சாரி சார், நீங்கள் எனக்கு தெரியாமல். பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்கள். அது சார், கருவேலங்குப்பத்தில் 2 பேரை கைது பண்ணி லாக்கப்பில் வச்சுருக்கோம். அவங்கள விசாரித்த போது இந்த ஃபோன் நம்பரை கொடுத்து ஃபோன் பண்ணி விசாரிங்க, நாங்கள் யாருன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படியா? இந்த 2 பேரை உடனே ரிலீஸ் பண்ணிடுங்க. சார், அது இதை பாருங்கள் இன்ஸ்பெக்டர், அந்த கருவேலங்குப்பம் பகுதி அமைச்சர் கார்மேகத்தோட நேரடி பார்வைக்கு உட்பட்டது. அங்கே சட்டத்துக்கு புறம்பா சில காரியங்கள் இலைமறைவு காய்மறைவாக நடக்கும். அதை எந்த போலீஸ் அதிகாரியும் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் கண்டுக்காமல் இருங்க. உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள். சார், நடந்திருப்பது கொலை. என்னது, கொலையா? ஆமாம் சார், ஒரு பெண்ணை கொலை பண்ணி கருவேலம் காட்டுக்குள்ளே வற்றி எரிச்சிருக்காங்க. இருக்காதே இன்ஸ்பெக்டர், உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை அந்த 2 பேரில் யார்கிட்ட அது கொடுங்க. அலெக்சாண்டர் தன் செல்ஃபோனை ஒருவனிடம் நீட்டு அவன் வாங்கி பேசினான். ஐயா, யார் கோவிந்தனா? ஆமாங்க ஐயா. என்னடா இன்ஸ்பெக்டர் கொலைகள்லாம் சொல்கிறாரு? புதைச்சி வச்சுருக்கிற சரக்கை எடுத்துகிட்டு வர சொல்லித்தானே உங்கள் 2 பேரையும் அனுப்பி வச்சேன். தண்ணியை போட்டுக்கிட்டு வாடகைக்கு எவ்வளையாவது காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்களா? தண்ணி போட்டப்பில் அவ்வளோ ஏதாவது? ஐயோ இல்லைங்கய்யா, கருவேலங்காட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கிற சரக்கை தான் எடுக்க போனோம். காட்டுக்குள்ளே நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது, என்னான்னு பார்க்க போனோம். போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க. பிணத்தை வேறு யாரோ கொண்டு வந்து எரிச்சிருக்காங்க. அதுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. சரி, செல்ஃபோன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட. அவன் கொடுக்க அமைச்சரின் உதவியாளர் அலெக்சாண்டரிடம் பேசினார். பாருங்கள் இன்ஸ்பெக்டரை, எங்கள் ஆக்க வேற ஒரு விஷயத்துக்காக கருவேலங்காட்டுக்கு போயிருக்காங்க. நீங்கள் சொல்கிற பணம் எரிப்பு சம்பவத்துக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவங்கள உடனே விட்டுட்டு உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிங்க. சரி சார். ஒரு பெருமிச்சோட செல்ஃபோனை அணைத்து விட்டு அந்த 2 பேரையும் ஏறிட்டார் அலெக்சாண்டர். அந்த கருவேலங்காட்டு பகுதியில் வேறு யாராவது பார்த்தீங்களா? இல்லை சார், நாங்கள் அந்த பக்கமாக வர்றதை தெரிஞ்சுட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறோம். அவர்களை விடுதலை செய்யும்படி காவலரிடம் சொல்லிவிட்டு அலெக்சாண்டர் முன்னறைக்கு வந்தார். தீனதயாளன், சுரபி, கௌதம் 3 பேரும் தயக்கமாய் பார்த்தார்கள். மிஸ்டர் தீனதயாளன். சார்,
இனிமேல் அந்த கடத்தல்காரன் உங்களுக்கோ இல்லை சுரபிக்கோ ஃபோன் பண்ணுவான்னு என் மனசுக்கு படலை. சுகிர்தாவை கடத்திட்டு போனவங்க யார், இப்போ அவள் உயிரோடு இருக்காளா இல்லை கொலை செய்யப்பட்டு விட்டாளான்னு கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட வேலை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. சுரபி, உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் தம்பியும் உங்கள் அம்மா இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போங்க. மனசை போட்டு குழப்பிக்காமல் தைரியமாக இருங்க. சுகிர்தா விவகாரத்தை நான் பார்த்துக்கிறேன். சுரபி அழுகையோடு தலையாட்ட தீனதயாளன் வரவழைத்து கொண்டு வருத்தத்தோடு தலையாட்டினான். தீனதயாளன் அந்த நள்ளிரவில் மறுபடியும் விருந்தினர் விடுதிக்கு திரும்பிய போது அப்பா ஈஸ்வரமூர்த்திக்கு முன்னால் இக்பாலும் கதிர்வேலும் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டியபடி பவ்யமாய் நின்றிருந்தார்கள். தீனதயாளனை பார்த்ததும் கூப்பிட்டார். ஐயா. கருவேலங்க குப்பத்தில் என்ன நடந்தது? தீனதயாளன் படப்படப்பான குரல் கேட்டான். இக்பால் சொன்னான். யா, அந்த பக்கத்தில் ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க ஐயா. ஆனால் இன்றைக்கியே 2 கள்ளச்சாராய பேர் வழியாக திடுதிடுன்னு வந்துட்டாங்க. உதச்சி வச்ச கள்ளச்சாராய டியூபுகளையும் பிளாஸ்டிக் கேன்களையும் தோண்டி எடுக்க வந்தவங்க எரியிற நெருப்பை பார்த்து பக்கத்தில் வந்தாங்க. நாங்கள் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டோம். உங்கள் 2 பேரையும் அவங்க பார்க்கல? இல்லைங்க. சரி, அப்புறம் அது என்ன எரியுதுன்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக போலீஸ் வந்துட்டாங்க. நாங்கள் குறுக்கு வழியில் ஓடி வேனில் ஏறி இங்கே வந்துட்டோம். அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் போலீஸோட பார்வைக்கும் சிக்கலை? இல்லைங்கய்யா, வேனை வேகமாக ஓட்டிக்கிட்டு வந்துட்டோம். இந்த பாரு இக்பால், இனிமே நீயும் கதிர்வேலும் கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தோடு இருக்கணும். தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. பகலில் நம்ம உரக்கம்பெனிக்கு வேலைக்கு போங்க. ராத்திரியில் விருந்தினர் விடுதிக்கு வந்து படுத்துங்க. சரிங்க. இக்பால் தலையாட்டி கொண்டு இருக்கும்போது ஈஸ்வரமூர்த்தி முகம் மாறி எல்லாரையும் பார்த்தபடி கையை முடித்தினார். ஒரு நிமிஷம். என்னப்பா, ஏதோ மனம் வரல? மனமா? பூ மனம் இல்லையே என்று தலையாட்டி மறுத்த தீனதயாளன் நெற்றி சுருக்கினான். அடா ஆமாம், மனம் வருது. மூச்சை இழுத்து பார்த்தவன் சொன்னான். மல்லிகைப்பூ மனம். 4 பேரும் திகிலோடு ஒருத்தரை பார்த்து கொண்டார்கள். மல்லிகை பூவின் மனம் வினாடிக்கு வினாடி அதிகரித்தது. அவர்களின் மனதை கலக்கியது. தொடரும்.